ஓம் கங்கணபதிய நமக, குருதேவாய நமக, குருவாளுக, குருவே துணை. கடமையே கண்ணன நினைத்து செயல்படக்கூடிய மகர ராசி அன்பர்களை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு இந்த வருட தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய கும்பத்தில் சனி செவ்வாய், 3ஆம் இடமாகிய மீனத்தில் சுக்கிரன் ராகு புதன், 4ஆம் இடமாகிய மேசத்தில் சூரியன் குரு, 6ஆம் இடமாகிய மிதுனத்தில் சந்திரன், 9ஆம் இடமாகிய கன்னியில் கேது ஆகிய கிரகங்கள் அமர்வு பெற்றுள்ளன. வருட தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகிய கும்பத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இந்த வருடம் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த வருடம் ஏற்படும். பல வருடங்களாக செய்ய நினைத்த காரியங்களை கூட இந்த வருடம் நீங்கள் கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. 7.5 சனி நடந்துகிட்டு இருந்தாலும் கூட ஒரு ராசிநாதனே சனி பகவானாக இருக்கிறதுனால சனி பகவான் உங்களை கெடுக்க மாட்டார். உங்களை அதிகப்படியான உழைப்புக்கு உட்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தான் செய்வார். ஆகையினால 7.5 சனி உங்களை கெடுக்கும் அல்லது பயமுறுத்தும் சொல்லி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. 7.5 சனி காலம் என்பது உங்களுக்கு நன்மையே செய்யும். சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுக்கு அதிகப்படியான வேலைகளையும் வேலை பளுவையும் கொடுப்பார். அந்த வேலைப்பளு ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களை வாழ்வினுடைய அடுத்த ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஆகையால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ராகு பகவான் 3ல் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளில் அதிகப்படியான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலையில் மாற்றம் உண்டாகும். வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும். இளைய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் இந்த வருடம் காத்திருக்கு. நண்பர்கள் வகையில் உங்களுக்கு அதிகப்படியான உதவிகள் கிடைக்கும். சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான அமைப்புகள் வரும். அதுவும் உணவு சம்பந்தமான தொழில், டெக்ஸ்டைல் சம்பந்தமான தொழில் செய்ய நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு பொன்னான ஆண்டாக அமைய காத்திருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகிய துறைகளிலையும் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடி வரும். ஆனால் சிறு தடை ஏற்பட்டு பிறகு திருமணம் நடைபெறும். காதலிக்கிறவங்களுக்கு இந்த வருடம் காதலில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கான பங்கு உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா அந்த விஷயத்துக்கான பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழிவகையாவது இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். மகர ராசிக்காரங்களுக்கு எடுத்த எல்லா விஷயங்கள்லையுமே 100% வெற்றி கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4க்கு அதிபதியான செவ்வாயோடு சேர்ந்து சனி பகவான் இந்த வருடம் இருக்கிறதுனால நீங்கள் கடமையே கண்ணனை நினைத்து செய்யும் போது எல்லா வகையிலையுமே நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களுமே வெற்றியாகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள உறவினர்களும் சிறு சிறு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீடு கட்டுதல் அல்லது காலி மனை வாங்குதல் போன்ற விஷயங்களில் மட்டும் சிறிது கவனம் தேவை. தாய் வழி உறவினர்கள் மூலமாக சிறு பாதிப்புகள், மன கஷ்டங்கள் ஏற்படலாம். இந்த வருடம் கடன் வாங்கி சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். வயிறு சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உண்ணுகின்ற உணவினால் சில உடல் உபாதைகள் உங்களுக்கு வரலாம். உணவில் கவனம் செலுத்த வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. குழந்தைகளுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். குழந்தைகள் நல்லபடியாக படிப்பார்கள். மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இந்த வருடம் அமையும். எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் உள்ளவர்களுக்கு, அது சார்ந்த துறையில் படிப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை இப்போது பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரம். உறவினர்களால் நன்மை, தாய்வழி ஆதரவு, தாய்வழி உறவினர்களால் ஆதரவு, வீடு மனை வாங்கும் யோகம், வண்டி வாகன யோகம், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் வாழும் யோகம், ஆன்மீக சுற்றுலா, தெய்வீக காரியங்களில் அதிக நாட்டம், சித்தர்கள் வழிபாடு, தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் ஆகியவை உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வேலையில் மாற்றம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கேட்ட இடத்தில் கடன் உடனடியாக கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வருமான வாய்ப்பு உயர்தல், பொருளாதார வசதி மேம்படுதல். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆகிய பலன்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரம். சொந்த தொழில் தொடங்குதல், தொழிலில் மேன்மை, அதிகப்படியான வருமான வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள், தாய்வழி ஆதரவு, தாய்வழி உறவினர்களால் நன்மை, வீடு மனை வாங்கும் யோகம், வண்டி வாகனம் வாங்கும் யோகம் ஆகியவை ஏற்படும். மகர ராசிக்காரர்கள் இந்த வருடம் மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு: ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவருக்கு 8 நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து வர நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். மேலும் குடும்பத்திலும் ஒற்றுமை அதிகரிக்கும். காரிய வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.